ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். மினி விலாக்னு சொல்ல முடியாது, விலாக் பார்க்க போகிறோம். வாங்க, அக்கா கிளம்பிட்டேன். மாம்சு காலையில் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பியாச்சு மக்களே. அதான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பாருங்கள், எங்கள் ஊரில் பக்கத்தில் ட்ரெயின் போகும். ட்ரெயின் இந்த பாருங்க, நாங்கள் போன நேரம் கரெக்டாக. எங்கே வரீங்க? எங்கே வரீங்க? இன்னைக்கா காய்கறி வாங்க. இதிலே மாம்சு ஒரு குட்டி காமெடி பண்ணார், அதுதான் கேட்டுக்குங்க என்ன சொல்கிறாருன்ட்டு. தக்காளியை பார்த்தீங்களா, அப்படியே மார்க்கெட்டுக்கு போனோம் மக்களே. மார்க்கெட்டுக்கு போய் முன்னாடியே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மூடி போட்டு வச்சுருந்தாங்க. உள்ளே நுழையும் போதே சொல்லிட்டார், மார்க்கெட்டு இல்லை அப்படின்ட்டார். ஐய அப்படின்ட்டு வாங்கத்த போய் பார்ப்போம் அப்படின்ட்டு போன மக்களே. போனால் மார்க்கெட்டு இருந்துச்சு. அதாவது என்ட்ரன்ஸில் இருக்கிற ஒரு 5-6 கடை பூட்டியிருந்தாங்க. அதனால் இவர் கடையில் நினச்சிட்டார் மாம்சு. சரி சொல்லிட்டு அப்படியே உள்ளே போய் ஒரே அம்மா தான், அந்த அம்மா எங்களை விடவே விடாது. எல்லா காயும் அங்கனே வாங்க வச்சிரும். எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 575 ரூபா வந்துருச்சு பார்த்துக்கோங்க. 575 ரூபா. நாங்கள் 700 கொடுத்தோம். அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அந்த 25 ரூபாய்க்கும் கணக்கு பண்ணிட்டாங்க. ஆக மொத்த காய்கறி எல்லாம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 600 ரூபாய்க்கு வாங்கிட்டேன் மக்களே. பயங்கர விலை மக்களே. அதுக்கு தான் நான் எப்பயுமே சந்தைக்கு போயிடுவேன். எனக்கு சந்தைக்கு போனால் ஒரு 300 350 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தேன் போன வாரம் போய். அது 10 நாளைக்கு மேலே கிடஞ்சி. இந்த வாரத்துக்கும் இன்னும் காய் கிடக்கு 2-3 நாளைக்கு. பார்த்தீங்கன்னா இந்த தடவை வாங்கின காய் 600 ரூபா மக்களே. மார்க்கெட்டுக்கும் சந்தைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்களாம் சந்தையில் வாங்குவீங்களா மார்க்கெட்டில் வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் யார் யாருக்கெல்லாம் அந்த சந்தை போடுற இடம் வசதி இருக்கோ இல்லையோ அதையும் சொல்லுங்கள். எங்கள் ஊர்லலாம் 2 நாள் போடுவாங்க, வெள்ளி சனி 2 நாள் போடுவாங்க. நான் வெள்ளிக்கிழமையும் போக முடியாது. வெள்ளிக்கிழமைன்ற திருநகரில் போடுவாங்க, சனிக்கிழமை ஆர்விப்பட்டியில் போடுவாங்க. 2யுமே வாங்க முடியலை. திருப்பரங்குன்றத்தில் வாங்கினேன் பார்த்துக்கோங்க. காய் விலை பயங்கரம். ஒரு வழியாக 600 ரூபாய்க்கு காயை வாங்கிட்டு அப்படியே வந்துட்டோம். சேர்ந்தாச்சு. கிளம்ப போகிறோம். மார்க்கெட்டில் இருந்து கிளம்பணும். இன்னும் பாப்பாவுக்கு 2 ட்ரெஸ் வாங்கிட்டு வராங்க. தையல் பழகுறது. முதல் மிளகா பச்சி வாங்கினேன். இனிப்பா இருந்துச்சா பார்த்தீங்கன்னா அதை துணியெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆமாம், இவர் சாப்பிட மாட்டார். இப்போ டீ வேணும்னு கேட்டேன். இவர் சாப்பிட மாட்டார், நான் மட்டும் தான் சாப்பிட மாட்டேன். டீ கடைக்கு போனோம். ஹாஸ்பிட்டலுக்கு முதல் சந்தில் போய் டீ தெளிவாக பேசுகிற நினப்பு. நாங்கள் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் மக்களே. டீயை வாங்கிட்டு பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டோம். மிளகா பஜ்ஜியும் வாழைக்காய் பஜ்ஜியும். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டீ குடிக்கலாம். பார்த்தீங்கன்னா பலமான ஆர்கியூமெண்ட்டு முடிஞ்சிச்சான்னு பார்த்தீங்கன்னா முடியவே இல்லை. அதுக்கு மேலே பேசினா மாம்சு டென்ஷன் ஆயிடுவார். அதனால் என்ன பண்ணிட்டேன், அப்படியே அடக்கி வாசித்து ஓகேன்ற மாதிரி சமாதானமாகி வந்தாச்சு பார்த்துக்கோங்க. போயிட்டோம், ஆஸ்பத்திரி போயிட்டோம். மாதம் நான் ஹோமியோபதி போவேன் மக்களே. போய் எனக்கு நிறைய இருக்குது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த சேனலில் சொன்னதில்லைன்னு நினைக்கிறேன். முதுகு வலி இருக்குது, கர்ப்பப்பையில் கட்டி இருக்குது, சுகர் இருக்குது, ஃபைல்ஸ் இருக்குது. இந்த 4க்கும் நான் மாதம் போய் மாத்திரை மருந்து வாங்கிட்டு வருவேன். மாதம் கிடையாது, 20 நாளைக்கு வரும் அந்த மருந்து. அந்த 20 நாளைக்கு வர்ற மருந்தை வாங்கிட்டு வர்றதுக்கு 1000 ரூபா பார்த்துக்கோங்க 4க்குமே. அதுக்காகவே போயிடுவேன். டீயை குடிச்சிக்கிட்டே 2 பேருக்கு ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு. என் டீயில் என்ன பண்ணிட்டாங்க, மேலே டிகாஷன் மாதிரி ஊற்றுனாங்க. டிகாஷன் ஊற்றுறது எனக்கு பிடிக்காது. குடிச்சு பார்த்தா ஜீனியே சுத்தமாக போடல போல அந்த மாஸ்டர். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் டீ, மாம்ஸ் டீ, என் டீயும் கலந்தா ஓரளவு குடிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. சுத்தமாக ஜீனி போடாமல் விட்டார். சுகர்னால ஜீனி வேணான்னு சொல்லுவேன். உடனே மாமாவும் ஜீனி கம்மியாக போடுங்கன்னு சொல்லிட்டார்.
அவர் பார்த்தா சுத்தமாக போடல போல். சரின்னு மாமா டீ என்னது கலந்துட்டு ஒரு வழியாக அதையும் குடிச்சிட்டு அப்படியே எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு தான். மார்க்கெட்டுக்கு போய் வில்லாபுரம், அந்த இடம் வந்து வில்லாபுரம். நான் போகும்போதெல்லாம் வாங்கிடுவேன். வில்லாபுரம் மார்க்கெட் போய் அப்படியே நான் பூவை வாங்கினோம் பார்த்துக்கோங்க. பூ விலையை பார்த்தீங்கன்னா மல்லிகை பூ வந்து 50 ரூபாய். எவ்வளவு 100 50 ரூபா பரவாயில்ல. ஆனால் 100 ரூபா இருந்துச்சு, இப்போ 50 ரூபாய்க்கு வந்துருச்சு. அடுத்து மே மாதம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கம்மியாயிடும். அதுக்கப்புறம் 100 10 ரூபா 15 ரூபா இப்படி வர ஆரம்பிச்சிரும். அப்படியே மல்லிகைப்பூ வாங்கினேன். ஏற்கனவே வீட்டுக்கிட்ட மல்லிகைப்பூ வாங்கி வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா அதை கட்ட நேரம் இல்லை. நான் பாட்டுக்கு தூங்கிட்டேன். மதியம் சாப்பிட்டுட்டு பார்த்தா அப்படியே உள்ளே இருந்து போச்சு. சரி விளக்கேற்றணுமே செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லிட்டு செவந்தி வாங்கினேன். செவந்தி வந்து 130 ரூபா. நாங்கள் சரி ரைட்டு, எப்படியும் வீட்டுக்கு போனோன்னே விளக்கு போடணும்னு சொல்லிட்டு 100 செவந்தி வாங்கிக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. 100 செவந்தி வாங்கிட்டு அப்படியே அது செவந்தி மட்டும்தான், மல்லிகைப்பூ தான் வீட்டில் இருக்கே, அதனால் செவந்தி வாங்கிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். ஹாஸ்பிட்டல் போய் நாங்கள் வண்டியை விட்டு இறங்குறோம். எங்கள் பின்னாடி டாக்டர் வர்றாரு. இல்லைன்னா எப்பயுமே நாங்கள் போனதுக்கப்புறம் வருவார், இல்லைன்னா டாக்டர் வந்ததுக்கப்புறம் நாங்கள் போவோம். இன்றைக்கி என்ன ஆகி போச்சுன்னா, நாங்கள் போய் வண்டியை நிப்பாட்டிட்டு நான் வண்டியை விட்டு இறங்குறேன், பின்னாடியே சார் வந்துட்டார். இங்கே பாருங்க மல்லிகைப்பூ சூப்பராக இருக்கா. அது வில்லாபுரம் மார்க்கெட்டு. கனகாம்பரம், செவந்தி, மல்லிகைப்பூ எல்லாமே இருந்துச்சு. இது ஹாஸ்பிட்டல். ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராஜா மலர் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கப்பா.